நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாறனுக்காக அந்த போலீஸையே தலை தெறிக்க ஓட விடுறாங்க நம்ம வீரா அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த போலீஸ்காரை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து வீரா வந்து அதை கிண்டல் பண்ணி ரொம்ப நோஸ் கட் பண்ணி விட்டாங்கல்ல, அதுலேருந்து மனசே சரியில்லை. எப்படியாவது வந்து அந்த மாறனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டு கண்டிப்பாக வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீராவுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை வந்து சும்மா விடக்கூடாது, இனிமேல் வந்து தீவிரமாக விசாரித்து அந்த மாறனை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜீப் எடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. மாறனோட வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. எங்கே மாறன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அவர் வந்து கடைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க. மேடம், இந்த வாட்டி அந்த மாறனை வந்து நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இந்த இடத்த விட்டு நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் சார் எனக்கு வேணும், அந்த மாறனுக்கு வந்து என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணியும் சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து நேராக கடைக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடையில் வந்து ராமச்சந்திரன் இருக்காங்க. என்ன சார் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், இல்லை சார் எனக்கு வந்து இப்போ மாறனை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் பாட்டில் வீட்டுக்கு வரீங்க, இங்கே வரீங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இன்னும் கேஸ் முடியல சார், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் இப்போ விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி உள்ளே தான் இருப்பான், போய் விசாரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. உள்ளே போனவொடனையும், என்ன சார் வாங்க கொஞ்சம் விசாரணைக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது போயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க, வெளியில் வச்சு விசாரிச்சாதான் நீ கள்ளத்தடி கீழே வந்தால் கூட அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆகிடு. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் இடத்துல வச்சு விசாரிக்கேன், இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அதனால தான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து அங்கிட்டிருந்து ராமச்சந்திரன் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா வீரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன்கிட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லி அவரை அனுப்பிவிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. சரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்னத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து உன் மேலே டவுட் வந்துருச்சு, அதை தான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் மேலையா என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து பாண்டியனை கொலை தான் பண்ணியிருக்க, அது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாமல் வந்து என்னை வந்து கொலை பண்ணேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு, தேவையில்லாமல் வந்து என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ கொலை பண்ணதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா, நீ வந்து இந்த வீராவை வந்து விரட்டி விரட்டி லவ் பண்ணியிருக்க சரியா, அப்போ வந்து பாண்டியன் வந்து அதுக்கு தடையாக இருந்திருக்கான். என் தங்கச்சியை நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னைய வந்து முன்னாடியே மிரட்டியிருக்கான். அதனால தான் நீ வந்து இவன் இருந்தால் இவன் கழுத்தில் தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் காரை வச்சு ஏற்றி அவன் கதையை க்ளோஸ் பண்ணியிருக்க. அதுக்கடுத்து இந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டியிருக்க, இதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இங்கே பாரு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மரியாதை இல்லாமல் என்னவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த போலீஸ்கார் வந்து மாறனோட சட்டையவே பிடிச்சிடுறாங்க. சட்டையை பிடிச்சோடனே வீராவுக்கு வந்து பயங்கரமான கோபம், கொதிச்சு எழுந்துட்டாங்க. கையடியா கையடியா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கையை எடுக்கலைன்னா உன் கையை துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே கடையை ஆடி போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து அவர் வந்து கையை எடுத்துடுறாரு, போலீஸ்கார் வந்து அப்படியே எடுத்துடுறாரு. இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து போலீஸ்காரே மாசாக பேசி விரட்டி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.